மகாபாரத போரையே ஒரு நொடியில் முடிக்கக்கூடிய வீரன் ஒருத்தன் இருந்தான். ஆனால் அவன் பலியிடப்பட்டான். அதன் காரணம் என்ன தெரியுமா? வாங்க பார்ப்பரிகன் கதையை பார்க்கலாம். இந்த பார்ப்பரிகன் யார் தெரியுமாங்க? கடோத்கஜனின் மகன், அதாவது பீமனோட பேரன். இவன் மகாபாரத போரையே ஒரு நொடியில் முடிக்கக்கூடிய வலிமை வாய்ந்த வரங்கள் பெற்றவன். ஆனால் அவனால மகாபாரத போரில் பங்கேற்க முடியவில்லை. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வழக்கம் போல நம்ம தந்திரக்காரர் கிருஷ்ணர் தாங்க. பார்ப்பரிகன் சிவபெருமானிடம் 3 அம்புகளை வரமாக பெற்றிருந்தாங்க. அதுல ஒரு அம்பு எதிரிகளை அழிக்கும், 2வது அம்பு எதிரிகளிடமிருந்து தன்னவர்களை காக்கும், 3வது அம்பு நம்மவர்கள் எதிராளிகளிடம் பிணை கைதியாக இருந்தா நம்மவர்களை காத்து எதிரிகளை அழிக்கும். இப்பேற்பட்ட வரங்கள் வாங்கிய பார்ப்பர்களிடம் அவனுடைய தாய் ஒரு சத்தியம் வாங்கியிருந்தாங்க. என்ன தெரியுமா? அவன் போர் புரியக்கூடிய பட்சத்துல எந்த பக்கம் தோல்வி அடையுமோ அந்த பக்கத்துலதான் போர் புரியணும் அப்படின்னு சத்தியம் வாங்கியிருந்தாங்க. இந்த சத்தியத்தை பத்தி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நல்லா தெரியும். மகாபாரத போர் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில பார்ப்பரிகன் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது பாண்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இதுக்கு பின்னாடி உள்ள விபரீதத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாருங்க. இப்படி என்ன விபரீதம் இருக்க போது? பார்ப்பரிகன் தோல்வி அடையக்கூடிய பக்கம்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவன். இப்போ தற்போது பாண்டவர்கள் பக்கம் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால பாண்டவர்கள் பக்கம் நின்று சண்டை போடுறான். இப்ப கௌரவர்களுடைய சேனை பலம் குறைந்து அவர்கள் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வந்தா கௌரவர்கள் பக்கம் நின்று சண்டை போடுவான். இப்படி மாறி மாறி சண்டை போட்டு இறுதியில் யார் உயிரோட இருப்பாங்க? பார்ப்பரிகன் மட்டும்தான் உயிரோட இருப்பான். மற்ற வீரர்கள் அனைவரும் அழிந்து போவாங்க. ஆனா மகாபாரதத்தோட நோக்கம் என்ன? நல்லவர்கள் வாழ்வதும் தீயவர்கள் அழிவதும். தீர்வு காண கிருஷ்ண பரமாத்மா ஒரு தந்திரம் செய்தார். ஒரு அந்தணர் வேடம் விட்டு பார்ப்பரிகன் போனார். எப்ப பார்ப்பரிகா, உன்னுடைய அம்பினுடைய வல்லமை பத்தி எல்லாரும் பெருசா பேசுறாங்க, அதை நான் பார்க்கதான் வந்திருக்கிறேன். இந்த மரத்தை பாரு, இந்த மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் அம்புனால துளையிட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இலையை எடுத்து தன் காலுக்கடியில பார்ப்பரிகனுக்கு தெரியாம அடியில காலுக்கடியில வைக்கிறார். இப்ப பார்ப்பரிகன் தன்னுடைய வில்லில் அம்பை போட்டி அந்த மரத்தில் உள்ள இலைகளை குறி வச்சு தன்னோட அம்பை எய்தான். மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் துளையிட்ட அம்பு கடைசியா கிருஷ்ண பரமாத்மாவோட காலையே சுத்தி சுத்தி வந்தது. கிருஷ்ண பரமாத்மா பார்ப்பரிகன் கேட்கிறாரு, என்னப்பா உன் அம்பு என் காலையே சுத்திட்டு வருதே அப்படின்னு கேட்கும்போது பார்ப்பரிகன் சொல்றாரு, அந்த மரத்தில இருந்து ஒரு இலை உங்க காலுக்கடியில இருக்கு. அந்த இலையில இருந்து உங்க காலை நீங்க எடுக்கலன்னா அந்த அம்பு உங்க காலையே தொலைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ண பரமாத்மா தனது காலை எடுத்துட்டு பார்ப்பரிகன், நீ எனக்கு ஒரு வரம் தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன வர வேண்டும்? என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உன் தலை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன தலையா? எதுக்கு தலை கேட்குறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டார் பார்ப்பரிகன். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே, நீ தோல்வி அடையக்கூடிய இடத்துலதான் சண்டை போடுவேன்னு சத்தியம் செய்தவன். தோல்வி என்பது 2 தரப்புல இருக்கும். அப்ப நீ 2 இடத்துலயும் மாறி மாறி சண்டை போடுவ. அப்ப 2 தரப்பினரும் இறந்து போவார்கள், நீ மட்டும்தான் இறுதியில இருப்ப. அதனாலதான் உன் தலையை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பார்ப்பரிகன், இவ்வளவு ஆழமாக சிந்திக்கக்கூடிய நீங்கள் சாதாரண அந்தணர் அல்ல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். கேட்கவும் கிருஷ்ண பரமாத்மா தனது விஸ்வரூபத்தை காமிக்கிறார். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பார்ப்பரிகன் சந்தோஷத்தோடு தனது தலையை கொடுக்க சம்மதித்தான். பார்ப்பரிகன் பலியோடு மகாபாரத யுத்தம் துவங்கியது. இது கதைங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டில் பிடிவாதமாக நாம் இருக்கக்கூடாது. சரியான சூழல் வரும் பொழுது நமது நிலைப்பாட்டை சற்று தளர்த்திக்கணும். அப்படி தளர்த்திக்கலனா நம்ம கதையும் பார்ப்பரிகன் கதை மாதிரிதாங்க. ஒண்ணு நாம் அழிக்கப்படுவோம், அல்லது நம் சுற்றத்தார் அழிவதற்கு நாம காரணமா இருப்போம். எப்பவும் நம்மளை காப்பாத்த கிருஷ்ண பரமாத்மா வரமாட்டார் இல்லையா?